Welcome back students. இன்னைக்கு biology classல we'll start with the lesson principles of inheritance and variation. Before நம்ம classல வந்துட்டு டீடைலா வந்துட்டு நம்ம யூனிட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி we'll study some important terms. அந்த terms படிச்சிட்டோம் அப்படினா நமக்கு இந்த லெசன் வந்துட்டு உங்களுக்கு புரியறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். First one, inheritance. Inheritance அப்படினா வந்துட்டு when a character is taken from one generation to the next generation. So one generation to next generation அப்படினா என்ன அப்படினா from parent to offspring. இப்போ இந்த கேரக்டர் வந்துட்டு கேரி ஆகுது அப்படின்னா அந்த கேரியிங் கெப்பாசிட்டி வந்துட்டு we call it as inheritance. Inheritance is also called heredity. So it is the other name of inheritance. So inheritance அப்படின்னா ஒரு ஜெனரேஷனில் இருந்துட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு கேரக்டரை வந்துட்டு கேரி பண்ணுறது வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி கேரி ஆகுது? இப்போ ஒரு கேரக்டர் கேரி ஆகுது அப்படின்னா வாட் இஸ் கோயிங் டு கேரி தட் கேரக்டர்? தட் இஸ் அ ஜீன். ஸோ ஜீன் இஸ் தி யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரு கேரக்டரை வந்துட்டு ஒரு ஜென்ரேஷனில் இருந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போக போகிறது வந்துட்டு ஜீன். ஸோ வாட் இஸ் திஸ் ஜீன்? திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் தி செல்ஸ் குரோமோசோம். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ நம்ம செல் படிச்சிருக்கிறோம். வில் கன்சிடர் திஸ் இஸ் அ செல் அண்ட் இட் ஹேஸ் தி நியூக்ளியஸ். இப்போது இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ வந்துட்டு வெறும் நியூக்ளியஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு குரோமோசோம்ஸ் இருக்க போகுது. ஸோ வாட் இஸ் திஸ் நியூக்ளியஸ் ஹேவிங்? திஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் தி டிஎன்ஏ, தட் இஸ் த குரோமோசோம்ஸ். ஸோ நம்ம ஒரு குரோமோசோமை மட்டும் போட்டுக்கலாம். நம்ம படிக்க போகிறது இந்த யூனிட்டில் வந்துட்டு ஆல்வேஸ் டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ். நம்ம ஹேப்ளாய்டு குரோமோசோம்ஸ், ஹேப்ளாய்டு செட்டு பற்றி படிக்க போகிறது கிடையாது. வி ஆல்வேஸ் ஸ்டடி ஒன்லி அ டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ இந்த டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். இப்போ இந்த குரோமோசோம், இப்போ நம்ம குரோமோசோம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வரையணும். இந்த குரோமோசோம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு ஹேவ் டிஎன்ஏ இன்சைட் இட். ஸோ இந்த ரெண்டை தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். டிஎன்ஏ இட் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்துட்டு வெறும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் டிஎன்ஏ. ஸோ இதை தான் நம்ம குரோமோசோம்னு சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ வந்துட்டு வி கால் இட் அஸ் குரோமோசோம். ஆக்சுவலாக அதை பிரித்து பார்த்தா உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் 2 இருக்க போகுது. இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பார்ட். ஸோ தேர் ஆர் கோயிங் டு பி மெனி ஜீன்ஸ் ஆன் அ சிங்கிள் குரோமோசோம். ஸோ இது வந்துட்டு ஒரு சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம். ஸோ ஒவ்வொரு குரோமோசோம்லேயும் வந்துட்டு தேர் இஸ் கோயிங் டு பி மெனி ஜீன்ஸ் லைக் திஸ். நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ த மோஸ்ட் காமன், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஹைட் கேரக்டர். ஸோ கேரக்டர் வந்துட்டு என்ன நம்ம படித்தோம்? கேரக்டர் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணிக்கிற கேரக்டர் வந்துட்டு ஹைட். இந்த ஹைட்டுக்கான ஜீன் வந்துட்டு இது. ஸோ திஸ் இஸ் தி ஜீன் ஃபார் ஹைட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ரெஸ் இட் செல்ஃப். இது ரெண்டும் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஹைட்டுக்கான கேரக்டர் வந்துட்டு ஒரு ஜென்ரேஷனில் இருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும். ஸோ எப்படி போகுது அப்படின்னா, வில் கன்சிடர் திஸ் செல் இஸ் டேக்கன் ஃப்ரம் அண்ட் அ பிளான்ட். சரியா? இப்போ நம்ம உங்களுக்கு பிளான்ட் அப்படின்னு சொல்கிறத விட, இன்ஸ்டெட் ஆஃப் கன்சிடரிங் அ பிளான்ட் வில் கன்சிடர் திஸ் இஸ் அன் அனிமல். இது மோர் it will be more easy for you to understand. This is an animal. If this is the male animal, இந்த மேல் அனிமல்லேருந்து ஒரு செல் எடுத்துருக்குறோம். அந்த ஒரு செல்லோட நியூக்ளியஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அதுக்குள்ளே இருக்கிற குரோமோசோம், அதில் இருக்கிற டிஎன்ஏல இருக்கிற ஜீன். சிமிலர்லி இதோட ஃபீமேல் அனிமல் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபீமேல் அனிமல் அதோட செல். ஸோ ஃபீமேல் அனிமல் அதோட செல் எடுத்துக்கிறோம். அதிலிருந்து அதோட நியூக்ளியஸ்குள்ளே இருந்து அதோட குரோமோசோம்,
அதோட டிஎன்ஏ. இப்போது இது ரெண்டும் வந்துட்டு when they undergo reproduction one generation to next generation, அதாவது பேரண்ட்டில் இருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் போகணும். இப்போது பேரண்ட்டில் இருந்து ஆஃப் ஸ்ப்ரிங் போகணுன்னா ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு கேமீட் ஃபார்மேஷன். நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் படித்தோம் இல்லையா, கேமீட் ஃபார்மேஷன். இப்போ கேமீட் ஃபார்மேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, வி ஆல்ரெடி நோ மியோசிஸ் நடந்து டிப்ளாய்டு செட் வந்துட்டு ஹாப்ளாய்டு கேமீட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன ஆகும், ஸோ இஃப் திஸ் குரோமோசோம் இஸ் ப்ரெசன்ட் இன் த மேல் அனிமல் அண்ட் இஃப் திஸ் குரோமோசோம் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃபீமேல் அனிமல், தென் கேமீட் ஃபார்மேஷனில் என்ன ஆகும்னா இது ரெண்டும் செப்பரேட் ஆகும். ஸோ இன் தி மேல் அனிமல் வாட் ஹேப்பன்ஸ், ஸோ மேல் அனிமலில் வந்துட்டு இப்படி இருக்கிறது வந்துட்டு டியூரிங் கேமீட் ஃபார்மேஷன் தே ஆர் கோயிங் டு செப்பரேட், இப்படி செப்பரேட் ஆகிடும். சிமிலர்லி இன் ஃபீமேல் அனிமல் chromosomes present like this are going to separate during gamete formation, இப்படி செப்பரேட் ஆகிடும். ஸோ இப்போ மேலில் இருந்து ஒன்றும் ஃபீமேலில் இருந்து ஒன்றும். ஸோ திஸ் இஸ் அ கேமீட். இது எங்கே இருக்க போகுது, ஒரு நியூக்ளியஸ்குள்ளே, அதாவது கேமீட்டோட நியூக்ளியஸ்குள்ளே. ஸோ இந்த நியூக்ளியஸ் எங்கே இருக்க போகுது, திஸ் இஸ் ஃப்ரம் த மேல், இட் இஸ் கோயிங் டு பி ப்ரெசன்ட் வித் இன் தி ஸ்பெர்ம். அதே மாதிரி இது இப்போது இதில் நம்ம வந்துட்டு நம்ம ரெண்டையும் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இது ஒரு ஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ண போகுது, இது இன்னொரு ஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இதில் இருந்து ஒரு 2 கேமிட்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஃபீமேல் அனிமல் இதில் இருந்து ஒரு எக்கு ஃபார்ம் ஆகும், இதில் இருந்து ஒரு எக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ when one sperm and one egg is fusing, so we'll consider this and this sperm fusing. ஸோ இப்போ இந்த எக்கும் இந்த ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகும்போது what we call formed is the zygote. இப்போ இதில் என்ன கேரக்டர் வந்திருக்கு அப்படின்னா, இந்த எக்கோட கேரக்டர், அதாவது இந்த கேரக்டரும் இந்த ஸ்பெர்மோட கேரக்டர், அதாவது இந்த கேரக்டரும் வந்திருக்கு. ஸோ 2 கேரக்டர். ஸோ ஃப்ரம் பேரண்ட் டு தி ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ திஸ் இஸ் அ ஜைகோட். இது இந்த ஜைகோட் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு டெவலப் இன்டு அ கம்ப்ளீட் அனிமல். இப்போ கம்ப்ளீட் அனிமலாக டெவலப் ஆகுது அப்படின்னா இந்த 2 பேரண்ட்டில் இருக்கிற கேரக்டரும் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த அனிமலுக்கு, அதாவது ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு வந்திருக்கு. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஆஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இன்ஹெரிட்டன்ஸில் இப்போ நம்ம வந்துட்டு திரும்பவும் when we get into the nucleus of this zygote, ஸோ இது ஒரு செல், இந்த செல்லில் வந்து இதிலிருந்து அனிமல் ஃபார்ம் ஆகுது, அதிலிருந்து ஒரு செல் எடுக்கிறோம். இப்போது இதோட நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற குரோமோசோம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதில் 2 குரோமோசோம் இருக்க போகுது. இந்த 2 குரோமோசோமில் ஒன்று வந்துட்டு மேல் பேரண்ட் கிட்டேருந்து வந்திருக்கும், இன்னொன்று வந்துட்டு ஃபீமேல் பேரண்ட் கிட்டே இருந்து வந்திருக்கும். ஸோ அதோட டிஎன்ஏ, அப்போது ஹைட்டுக்கான ஜீன் வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் நம்ம. ஸோ ரெண்டுலேயுமே இருக்க போகுது, போத் மேல் அண்ட் ஃபீமேல் இஸ் கோயிங் டு ஹேவ் தேர் ஓன் ஜீன்ஸ் ஃபார் ஹைட். அப்போது மேல் பேரண்ட்டில் இருந்து வந்த ஹைட்டுக்கான ஜீன், ஃபீமேல் பேரண்ட்டில் இருந்து வந்த ஹைட்டுக்கான ஜீன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான், இந்த 2 ஜீன்ஸும் சேர்ந்து தான் இந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கோட ஹைட்டை டிசைட் பண்ண போகுது. ஸோ ஹைட் இஸ் டிசைடட் பை ஜீன்ஸ் which are called as the units of inheritance coming from the parent. So inheritance அப்படின்னா it is going to be the taking moving of characters or the passing of characters from one generation to next generation. எடுத்துட்டு போக போகிறது வந்துட்டு gene. The next term that we have to see is allele. allele அப்படின்னா வந்துட்டு it is 2 forms of a gene. ஸோ இப்போ 2 forms of a gene அப்படின்னா சிம்பிளாக இதைவே எடுத்துக்கலாம். 2 forms அப்படின்னா ஒன்று வந்துட்டு ஒரு ஜீன் வந்துட்டு 2ஆக இருக்க போகுது, அதாவது இந்த குரோமோசோம்ஸ் வந்துட்டு எப்போவுமே டிப்ளாய்டாக இருக்கும். ஸோ இந்த ஜீன்ஸ் வந்துட்டு 2 ஜீன் எப்போவுமே இருக்க போகுது ஃபார் 1 கேரக்டர். இட் இஸ் ஆக்சுவலி a single gene, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு ஜீன் இது வந்துட்டு ஹைட்டுக்கான ஜீன். ஸோ திஸ் ஜீன் இஸ் ஃபார் ஹைட். So this gene is for height. ஸோ ஹைட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த ரெண்டும்.
இப்போ இந்த ரெண்டு ஜீன்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு கேரக்டரை கொடுக்க போகுது. என்ன கேரக்டர்? ஹைட்டுங்கிற கேரக்டர். அப்போது இந்த ரெண்டையும் வந்துட்டு நம்ம ரெண்டு ஜீன் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ சிங்கிள் ஜீன். ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்துட்டு ஹைட்டுக்கான கேரக்டர் கொடுக்குது. அப்போ இது வந்துட்டு ஒரு அலீல், இது வந்துட்டு இன்னொரு அலீல். ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஜீன். ஸோ ஒன் கேரக்டர் is given by one gene, but one gene is represented by two alleles. So two alleles, where are they coming from? So alleles எங்க இருந்து வருது அப்படின்னா they are contributed by the male and female gametes. ஸோ எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னா ஒன்று வந்துட்டு எக்கில் இருந்து வந்தது, இன்னொன்று வந்துட்டு ஸ்பெர்மில் இருந்து வந்தது. ஸோ தே ஆர் கான்ட்ரிபியூட்டட் பை த மேல் அண்ட் ஃபீமேல் gametes. Together they join to form one gene, and one gene is going to give one character. The next term is homologous pair of chromosomes. இப்போ homologous pair of chromosomes அப்படின்னா these are actually pair of chromosomes obtained from the male and the female gametes during zygote formation. நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜீன்னு படித்தோம், இப்போ நான் குரோமோசோம்னு சொல்கிறேன். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. தட் இஸ் ஜீன் இஸ் ப்ரெசன்ட் ஆன் தி குரோமோசோம். ஸோ இது மேல் கேமீட்டில் இருந்து வந்த குரோமோசோம், இது ஃபீமேல் கேமீட்டில் இருந்து வந்த குரோமோசோம். இது ரெண்டும் when they are getting fused, this is present inside the nucleus of egg, this is present within the nucleus of the sperm. இது ரெண்டும் fuse ஆகும்போது வந்துட்டு they are going to be present within the nucleus of the zygote. So this cell is zygote. In the zygote குள்ள வந்துட்டு they are going to be present as pairs. So this pair of chromosome you call it as the homologous pair. So நம்ம for example நம்ம ஹியூமன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் பிளான்ஸை விட உங்களுக்கு நான் அனிமல்ஸ், அதாவது ஹியூமன்ஸை மோஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுக்கறதுக்கு ரீசன் வந்துட்டு வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர்லி. இப்போ நம்ம ஹியூமன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா we have 23 pairs of chromosome. இல்லையா? மீன்ஸ் there is when we number it, it is chromosome number 1, chromosome number 2, chromosome number 3 and so on. Like this it is going to repeat for 23 pairs also. இப்போ what is chromosome number 1? இப்போ chromosome number 1 it is a pair of chromosome. So pair of chromosome na this is going to be a pair. So where is it coming from? Chromosome number 1. So this homologous pair is going to be made of, so this is a pair, this is going to be made of chromosome number 1 of the male gamete and chromosome number 1 of female gamete is going to be together present as the chromosome number 1 of the offspring. So this is how the chromosome number 1 is formed. Similarly will be chromosome number 2. Similarly is chromosome number 3. Like this 23 pairs of chromosomes are formed. So each pair is going to come from the male and female gamete for zygote formation. நம்ம ஒரு pair படிச்சிருக்கோம். Similarly is going to be all the 23 pairs. The next is a dominant allele.
ஸோ நம்ம அலீல்னா என்னென்னு பார்த்தோம். they are two forms of a gene. ஸோ இப்போ டாமினண்ட் அலீல் அப்படின்னா என்ன அப்படின்னா தி அலீல் that express in homozygous and heterozygous conditions. நான் இதை என்னன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஹோமோசைகஸ்னால் என்ன, ஹெட்டரோசைகஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். It can be also defined as, அப்போது டாமினன்ட் அலீல வந்துட்டு we can define it in other way also, that is the allele that does not allow recessive allele to express. ஸோ ரெண்டு கேரக்டர் இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம். ஒன்று வந்துட்டு ஹோமோசைகஸ் கண்டிஷன்லையும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், ஹெட்டரோசைகஸ் கண்டிஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆனால் அது வந்துட்டு டாமினன்ட் அலீல். இன்னொன்று வந்துட்டு ரெசிசிவ் அலீல எது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடலையோ அதை வந்துட்டு நம்ம டாமினன்ட் அலீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு வீல் ஸ்டடி வாட் இஸ் டாமினன்ட், வாட் இஸ் ரெசிசிவ், வாட் இஸ் ஹோமோசைகஸ், ஹெட்டரோசைகஸ் படித்ததுக்கப்புறம் வந்துட்டு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மோர் கிளியர்லி. அடுத்தது வந்துட்டு ரெசிசிவ் அலீல். ரெசிசிவ் அலீல் அப்படின்னா சிமிலர்லி allele that can express only in homozygous condition, that is called as a recessive allele. This can be also defined as allele that cannot be expressed in presence of a dominant allele. So ரெசிசிவ் இருந்தாலும் டாமினன்ட் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். எந்த அலீல் வந்துட்டு இன்னொரு அலீல் இருக்கும்போது எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதோ அது டாமினன்ட் அலீல். எது வந்துட்டு ஒரு அலீல் இருக்கும்போது எக்ஸ்ப்ரெஸ் ஆக முடியலையோ கேனாட் பி எக்ஸ்ப்ரெஸ்ட் அது ரெசிசிவ் அலீல். The next is homozygous condition. Homozygous condition அப்படின்னா when both alleles are of same type, means both are dominant or both are recessive. இப்போ ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்குது இல்லாட்டி ரெண்டுமே ரெசிசிவாக இருக்குதுன்னா அந்த கண்டிஷன் வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோசைகஸ் கண்டிஷன். த நெக்ஸ்ட் இஸ் ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன். ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் அப்படின்னா ஒன் allele is dominant and another allele is recessive. ஸோ இட் இஸ் ஒன்று வந்துட்டு டாமினண்ட்டாகவும் இன்னொரு அலீல் வந்துட்டு ரெசிசிவாகவும் இருக்கும். இப்போது டாமினண்ட் ரெசிசிவ் அப்படின்னு ரெண்டு கேரக்டர் படித்தோம் இல்லையா. தீஸ் ஆர் கேரக்டர்ஸ் ஆஃப் அ ஜீன். ஸோ சாரி அலீல்ஸ். அலீல் தான் வந்துட்டு டாமினண்ட்டாக இருக்க முடியும் இல்லாட்டி ரெசிசிவாக இருக்க முடியும். எய்தர் டாமினண்ட்டாக இருக்கும் இல்லாட்டி ரெசிசிவாக இருக்கும் அலீல். இதுவே வந்துட்டு நம்ம ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் அப்படின்னு படித்தோம் இல்லையா. இந்த ஹோமோசைகஸ் கண்டிஷன் ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன் வந்துட்டு கேரக்டர் ஆஃப் அ ஜீன்
அதாவது ஒரு ஜீன் வந்துட்டு எய்தர் ஹோமோசைகஸ் கண்டிஷனில், அதாவது அதில் இருக்கிற ஒரு ஜீனில் இருக்கிற அலீல்ஸ் ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்கும், இல்லாட்டி ரெண்டுமே ரெசசிவாக இருந்தால் அதை ஹோமோசைகஸ் ஜீன்னு சொல்லுவோம். ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன் ஆஃப் அ ஜீன் அப்படின்னா வந்துட்டு அதில் இருக்கிற ஜீன்ஸ், அப்போ ஜீன்னா 2 அலீல் இருக்கணும், 2 அலீலில் வந்துட்டு ஒரு அலீல் டாமினண்ட் அலீலாகவும் இன்னொரு அலீல் வந்துட்டு ரெசசிவ் அலீலாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன்னு சொல்லுவோம். ஸோ டாமினண்ட் ரெசசிவ்ங்கிறது வந்துட்டு நம்ம அலீல்ஸோட கேரக்டரை சொல்கிறது, ஹோமோசைகஸ் ஹெட்டரோசைகஸ்ங்கிறது வந்துட்டு ஜீனோட கேரக்டர் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், த மோஸ்ட் காமன்லி ஸ்டடிடு ஹைட். இப்போது நீங்கள் மெண்டலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க. த ஹைட் ஆஃப் த பிளான்ட் வந்துட்டு இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஜீன் டி. ஸோ டி அப்படிங்கிறது வந்துட்டு ஹைட்டுக்கு குறிக்கிறது வந்துட்டு டி அப்படிங்கிற ஒரு லெட்டரை வச்சு நம்ம ஹைட் அப்படிங்கிற கேரக்டரை படிக்க போகிறோம். இப்போது ஹைட் அப்படிங்கிறது வந்துட்டு கேரக்டர். இப்போது இந்த ஹைட், இந்த ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு there should be one gene, but one gene is equivalent to 2 alleles. இப்போது ஒரு ஜீனில் வந்துட்டு 2 அலீல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஹைட்டுக்கான கேரக்டருக்கு வந்துட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிற ஆல்ஃபபெட் வந்துட்டு டி. இப்போது கேரக்டர் வந்துட்டு ஹைட்டுன்னு தெரியும், அதுக்கு ஒரு ஜீன், அதுக்கு 2 அலீல் இருக்கணும், ரெப்ரசன்ட் பண்ண போகிற ஆல்ஃபபெட் டி. இப்போ 2 அலீல்ஸ் வந்துட்டு இட் கேன் பி இன் திஸ் ஃபார்ம், அதாவது ரெண்டுமே டாமினண்ட் அலீல்ஸாக இருக்க முடியும், இல்லாட்டி ரெண்டுமே ரெசசிவ் அலீல்ஸாக இருக்க முடியும். ஸோ கேபிட்டல் டி ரெப்ரசன்ட்ஸ் டாமினன்ட் கண்டிஷன், ஸ்மாலர் கேஸ் டி வந்துட்டு ரெப்ரசன்ட்ஸ் ரெசசிவ் கண்டிஷன், இல்லை ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷனாக இருக்க முடியும். ஸோ ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷனில் இது ஒன்று வந்துட்டு டாமினன்ட் அலீல், இன்னொன்று வந்துட்டு ரெசசிவ் அலீல். த நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் ஃபீனோடைப். ஃபீனோடைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் தி physical appearance of a character. இப்போ physical appearance of character அப்படின்னா என்ன? ஸோ we'll see genotype-யும் பார்த்துட்டு we'll see what is that. Genotype அப்படின்னா வந்துட்டு it is the genetic makeup of a கேரக்டர்ஸ் ஜீன். ஸோ ஒரு கேரக்டரோட ஜீனோட மேக்கப் என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஜீனோடைப். ஸோ இப்போ ஃபீனோடைப் எகெயின் நம்ம ஹைட்டையே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஹைட்டில் வந்துட்டு 2 வெரைட்டி இருக்குது, அதாவது ஒன்று வந்துட்டு டால் பிளான்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஷார்ட் பிளான்ஸ், அதை நம்ம டுவார்ஃப் பிளான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்துட்டு எய்தர் ஹைட்டாக இருக்கும் இல்லாட்டி ஷார்ட்டாக இருக்கும். இதுதான் ஃபீனோடைபிக் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இது வந்துட்டு எய்தர் டால் இல்லாட்டி டுவார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டா இது வந்துட்டு ஃபீனோடைபிக், அதாவது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்துட்டு நம்ம சொல்கிறது வந்துட்டு ஃபீனோடைப். இதுவே வந்துட்டு டால் கேரக்டர் அப்படின்னா ஜெனட்டிக் மேக்கப், அதாவது அதுக்குள்ளே இருக்கிற ஜீன் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது, ஜீன் எப்படி இருக்குன்னா நமக்கு அலீல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ டால் கேரக்டர் அப்படின்னா அது ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்க முடியும், இல்லாட்டி ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷனில் இருக்க முடியும். ஏன்னா ஹெட்டிரோசைகஸில் we know dominant gene is going to dominate the recessive gene. ரெசசிவ் ஜீன் வந்துட்டு டாமினன்ட் ஜீன் இருந்தால் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. ஸோ இப்போது ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷனில் இருந்தாலும் வந்துட்டு டாமினன்ட் ஜீன் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆக போகுது. ஸோ த பிளான்ட் ஷுட் பி டால். டுவார்ஃப் அப்படின்னா வந்துட்டு ரெசசிவ் கேரக்டர், அதாவது தி போத் ஹோமோசைகஸ் கண்டிஷனில் மட்டும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது வந்துட்டு ரெசசிவ் கேரக்டர், அது வந்துட்டு டுவார்ஃப் கேரக்டர். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி தி ஜீனோடைப், அதாவது நம்ம ஜெனட்டிக் மேக்கப்பை படிக்கிறோம், அதோட ஜீன்ஸ் அதோட அலீல்ஸ் எப்படி இருக்குதுன்னு படிக்கிறோன்னா அது வந்துட்டு ஜீனோடைப். கண்ணில் பார்த்து அது ஹைட்டாக இருக்கா இல்லை ஷார்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம படிக்கிறோன்னா அது வந்துட்டு ஃபீனோடைப். நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் கிராஸ். கிராஸ் அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டிங் த ரீப்ரொடக்ஷன், யூஷுவலி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் between 2 organisms. 2 organisms in the sense here it is going to be the male and the female of the same species. நம்ம வேறு அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. Between the male and female species of the same organism when reproduction is done, that is called as a cross. அடுத்தது வந்துட்டு F1 generation. This is also called as first filial
generation அப்படின்னா it is the offsprings of parental generation. So first generation வந்துட்டு we call it as F1. This is the first filial generation. So this is the offsprings of the parental generation. The next is F2 generation. F2 generation அப்படின்னா this is going to be the second filial generation. F2 generation அப்படின்னா it is going to be the offsprings obtained from selfing of F1 generation. So this is F1 generationல இருந்து next generation வருது அப்படின்னா அது வந்துட்டு F2 generation. இதில் செல்ஃபிங் அப்படின்னு ஒரு வேர்டு எழுதியிருக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா செல்ஃபிங் அப்படின்னா வந்துட்டு it is going to be a cross made between the members of same generation. ஸோ F1 ஜெனரேஷனோட மெம்பர்ஸை வந்துட்டு நம்ம க்ராஸ் பண்ணும்போது வந்துட்டு we get F2 ஜெனரேஷன். இப்போது அந்த க்ராஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம செல்ஃபிங்னு சொல்கிறோம். க்ராஸ் மேட் பிட்வீன் த சேம் ஜென்ரேஷன் we call it as செல்ஃபிங். பேரண்டல் ஜென்ரேஷனுக்கு செல்ஃபிங் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணக்கூடாது. செல்ஃபிங் இஸ் ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் தி சேம் ஜென்ரேஷன் that we have obtained. The next term is locus. Locus or loci அப்படின்னா it is the location of a gene on the chromosome. So இதில் we saw that this is the gene for height. நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா, இதில் படிக்கும்போது வாட் இஸ் a gene அப்படின்னு படிக்கும்போது இந்த குரோமோசோமில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு படித்தோம். இந்த லொக்கேஷனை வந்துட்டு we call it as loci or locus. The next term is gametes. Gamete அப்படின்னா it is the cell that carries the haploid set of chromosome from male or the female organism. அதுதான் நம்ம gametesனு சொல்கிறோம். ஸோ gametes வந்துட்டு it can be called as the male gametes will be called as, so this is the male gametes will be called as sperm in case of animals and pollen in case of plants, and female gametes நம்ம இது ஆல்ரெடி படித்தது தான், ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ female gametes will be called as ova or egg, either in animals or in plants. ரெண்டுலேயுமே வந்துட்டு we call it as the sperm egg or the ova. The next term is interaction. இன்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இங்கே இன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா இன்ட்ராக்ஷன் இஸ் யூஸ்வலி நம்ம திரும்பவும் வந்துட்டு நான் அதே வேர்டை எழுதுகிறேன் பிகாஸ் இட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ் ஸோ தட் வி கேன் டிஃப்ரென்ஷியேட் இட். இன்ட்ராக்ஷன் பிட்வீன் alleles ஆஃப் genes to produce a character. So interaction is of two types. One is called as intra-allelic or intragenic interaction.
The other one is intergenic interaction or non-allelic interaction. ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹைட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரையே திரும்பவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே இன்ட்ரா அலீலிக் இன்ட்ராக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா, when one gene is responsible for one character. ஸோ ஒரு சிங்கிள் கேரக்டருக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஜீன் மட்டும் இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு நடக்க போகிற இன்ட்ராக்ஷன் வந்துட்டு இன்ட்ரா அலீலிக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு குரோமோசோம். இந்த குரோமோசோமில் ஹைட்டுக்கான அலீல்ஸ் இங்கே இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்துட்டு டாமினன்ட் கண்டிஷன், இது ரெசசிவ் கண்டிஷன்னே வச்சுக்குவோம். இப்போ இது ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணினா தான், அதாவது இது ரெண்டும் வந்துட்டு என்ன கேரக்டர் கொடுக்க போகுது அப்படின்னு இது ரெண்டும் இன்ட்ராக்ஷன் பண்ணுது இல்லையா. ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தீஸ் டூ, நான் இங்கே கிராஸ் போடுறேங்கிறதுக்காக இட் இஸ் நாட் ரீப்ரொடக்ஷன் அகெயின் ஹியர். அண்டர்ஸ்டாண்ட், நான் ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக வந்துட்டு நான் இதை காமிக்கிறேன். ஸோ த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தீஸ் டூ அலீல்ஸ் இஸ் கோயிங் டு கிவ் ஒன் கேரக்டர் தட் இஸ் ஹைட். ஸோ ஒரு சிங்கிள் கேரக்டர் கொடுக்கறக்கு ரெண்டு அலீல்ஸ் மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணுது ஒரு ஜீன்லேருந்து. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரா அலீலிக்ஸ் ஆர் இன்ட்ராஜெனிக். ஒரு ஜீனுக்குள்ளே நடக்கிற இன்ட்ராக்ஷன் இன்ட்ரா அலீலிக் இன்ட்ராக்ஷன். இப்போது நான் அலீலிக் ஆர் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா, மோர் தேன் ஒன் ஜீன் is responsible for one character. So more than one gene, we will consider two genes. For example, நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள், 2 genes வந்துட்டு if it is responsible for one character. So 2 genes, let us consider A and B. ரெண்டு genes இருக்குது, A and B. This is going to give you, so these are the 2 genes and the character. நம்ம இங்கே எந்த எக்ஸாம்பிளும் எடுக்க வேணாம், கன்ஃபியூஷனே வேண்டாம். நமக்கு கேரக்டர் வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ ஒரு கேரக்டர் எக்ஸுங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு ரெண்டு ஜீன்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. A, B அப்படிங்கிற ரெண்டு ஜீன்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஜீன்ஸ் வந்துட்டு எங்கே இருக்க முடியும்? இட் கேன் பி ப்ரெசன்ட் ஆன் சேம் குரோமோசோம் ஆர் டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ். ஏன்னா அதோட லொக்கேஷன் நமக்கு தெரியாது. ஸோ இஃப் இட் இஸ் லைக் திஸ், இது ஒரு குரோமோசோம் அப்படின்னா A அப்படிங்கிற ஜீன் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இது ஹெட்டரோசைகஸ் கண்டிஷனில் இருக்குது. இது ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணும். இது ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா ஒரு கேரக்டரை கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ரெண்டு சேர்ந்தால் தான் நமக்கு ஒரு கேரக்டர் கிடைக்க போகுது. ஸோ இது ரெண்டும் ப்ளஸ் B அப்படிங்கிற கேரக்டர் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். சாரி, ஜீன் வந்துட்டு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போது இந்த ரெண்டு அலீல்ஸும் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணினா மட்டும்தான் வந்துட்டு வீல் கெட் அ கேரக்டர் எக்ஸ். ஸோ இப்போ ரெண்டு அலீல்ஸ் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஒரு கேரக்டர் கிடைக்கிது. இது வந்துட்டு நான் அலீலிக். ஏன்னா இந்த அலீலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வேறு ஒரு ஜீனோட அலீல், இது வேறு ஒரு ஜீனோட அலீல். இது ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கேரக்டர் கிடைக்கிது. ஸோ நான் அலீலிக். இன்டர்ஜெனிக் பிகாஸ் 2 genes ஆர் இன்வால்வ்டு ஹியர். ஜீன் A, ஜீன் B ரெண்டு ஜீன் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன். இது ரெண்டு ஜீன்ஸும் வந்துட்டு கேன் பி ப்ரெசன்ட் ஆன் சேம் குரோமோசோம். இல்லை இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குது. அதாவது வந்துட்டு ஒரு ஹோமோலோகஸ் பேரில் வந்துட்டு ஒரு அலீல் இருக்கலாம் இந்த மாதிரி. இன்னொன்று வந்துட்டு இன்னொரு செட் ஆஃப் குரோமோசோம், அதில் வந்துட்டு தேர் கேன் பி தி அதர் ஜீன் தட் இஸ் B அப்படிங்கிற ஜீன் வந்துட்டு இன்னொரு குரோமோசோமில் இருக்கலாம். அப்போ இது ரெண்டும் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு இன்ட்ராக்ட். இட் இஸ் த சேம் திங், ஆனால் அதோட பாசிபிலிட்டிஸ் மட்டும் வேறு வேறு. இது ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்க போகிற கேரக்டர் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் இன்டர்ஜெனிக். ரெண்டு ஜீன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுது. ஆர் நான் அலீலிக் பிகாஸ் அலீல்ஸ் ஆஃப் 2 different ஜீன்ஸ் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ஒரு கேரக்டரை கொடுக்க போகுது. சிங்கிள் கேரக்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொடுக்கறதுனால வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் ஆர் நான் அலீலிக் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக் டேர்ம்ஸ் தட் இஸ் ரிலேட்டட் அபவுட் ஜெனெட்டிக்ஸ் படித்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வில் ஸ்டார்ட் வித் தி ஆக்சுவல் பார்ட் ஆஃப் தி லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.